ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செல்ஃபி எடுக்காதீங்க மிருகங்கள் கூட கேட்டால் யாரும் வந்து கேட்குறதே இல்லை. யானைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 2 நாளைக்கு முன்னால் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூரில் ஏற்கனவே நிறைய மிருகங்கள் இருக்கும். யானை வந்தோடனே எல்லாருமே இறங்கியிருக்காங்க. ஆனால் திடீர்னு வந்த யானை அப்படி விரட்ட ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் ஓடிட்டாங்க. இவரால் ஓட முடியல. அப்படியே கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிதிச்சிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயம் தான். கீழே விழுந்து 2 கால்லையும் முட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லேசான 2 காயம், தலையிலையும் வந்து லேசாக காயம். ஒரு மிதி நல்ல வேளைக்கு மேய்ச்சிட்டு அது ஓடி போயிடுச்சு. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிதி மிதிச்சு அவர் வந்து உயிரே வந்து போயிருக்கும். நல்ல வேலை. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கத்துன்னு கத்துனதால் கத்தி அவரை வந்து ஒரு வழியாக வந்து காப்பாற்றிட்டாங்க. மிருகங்களுங்கிறது எப்போவுமே இந்த ஒரே மாதிரியான குணம் இருக்காது. அதுக்கு தான் மனுஷனை மிருகமா அப்படி கேட்குறாங்க. ஒரே குணம் இருக்காது. அதனால் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ ஒரு 100 பேர் லைக் போடுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி போட்டு உங்கள் உயிரை வந்து இழந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. நன்றி.